ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஒரு குட்டி ஹேண்ட் பேக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடிதார் தைச்சிட்டு மீதி இருந்த பிட்டு துணியில் தான் நான் இந்த பேக்கை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது 10 இன்ச்சு அகலமும் 16 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி ஒரு மெயின் கிளாத் எடுத்துருக்கேன். இதே அளவுலேயே நம்ம ஒரு ஃபோம் எடுத்துக்கலாம். இந்த ஃபோம் வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அடுத்ததாக நான் அதே அளவுலேயே நான் ஓவன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த நான் ஓவன் ஃபேப்ரிக் உங்களுக்கு கிடைக்கலையேன்னா லைனிங், சாதா லைனிங்கே வச்சு நீங்கள் தைக்கலாம். இப்போ நான் மேலே மெயின் கிளாத் வச்சுருக்கேன், நடுவில் ஃபோம் வச்சுருக்கேன், கீழே வந்து அந்த நான் ஓவன் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். இப்போ இதை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றி தையல் போட்டதும் இந்த மாதிரி பின்னாடி திருப்பிக்குங்க. இப்போது 2 இன்ச்சு அளவில் கேப் விட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு அது மேலே நம்ம தையல் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தையல் போட்டாச்சு. இப்போ இதையே நம்ம குறுக்கில் 2 இன்ச்சு கேப்பில் கோடு போட்டு அந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி கூட கிராஸில் கூட கோடு போட்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நமக்கு அழகாக ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ சைடில் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் லைட்டாக இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது மேல் பக்கமாக 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம். 10 இன்ச்சு அளவில் ஜிப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஜிப்பை வந்து அந்த துணி மேலே கவுத்த மாதிரி வச்சுக்குங்க. இப்போது அது ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜிப்பை வந்து இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அந்த பிசிறு கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க. அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இன்னொரு நான் ஓவன் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இது 10 இன்ச்சு அகலமும் 6.5 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிருக்கோம்ல அதுக்கு கீழே வச்சுக்குங்க. இந்த பிட்டு பீஸை வந்து அது மேலே கரெக்டாக இப்படி வச்சுக்குங்க. இது கவுத்த மாதிரி வச்சு அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை மேல் பக்கமாக இப்படி எடுத்து விட்டு பின்னாடி இருக்கிற அந்த பிசு மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்குங்க. அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பின்பக்கமாக இதை திருப்பி விட்டுட்டு இந்த ஓரத்தில் தைச்சி எடுத்துக்கலாம்.
இப்படி ஓரத்தில் தையல் போட்டு வந்துடுங்க. கீழே தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச் அளவில் உள்பக்கமாக மடித்து அது மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது மாதிரி ஒரு அரை மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கான ஸ்ட்ரிப்பு தைக்கலாம். இந்த கைப்பிடி தைக்கிறதுக்காக 13 இன்ச்சு நீளமும் 1.5 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி 2 துணி எடுத்துருக்கேன். இது எப்படி மடிக்கணும்னா, இந்த சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதை மடித்ததை திரும்பி இன்னொரு மடிப்பு மடித்து அது மேலேயே ஒரு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ தச்சு முடிச்சதும் இந்த ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் தைச்சு எடுத்துக்கலாம். 2யும் தைச்சதுக்கு அப்புறமா இந்த பேக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2ஆக மடித்து அது சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுலேருந்து அந்த பக்கம் 2 இன்ச்சும் இந்த பக்கத்தில் 2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே கரெக்டாக அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு 2 தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் வச்சு 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து அந்த சைடு 2 இன்ச்சு இந்த சைடு 2 இன்ச்சும் மார்க் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ண போகிறோம். 10 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஜிப்பை எடுத்துக்கோங்க. அது இது மாதிரி கவுத்து வச்சு அந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது மாதிரி அந்த ஜிப்பை எடுத்து விட்டுக்குங்க. அந்த பிசிறு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரிப்பு வந்து மேலே இருக்கிற மாதிரி தூக்கி விட்டுடுங்க. தூக்கி விட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜிப்பை இது மாதிரி பிரித்து எடுத்துக்குங்க. இந்த சைடு தைக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கத்துலேயும் ஜிப்பை கவுத்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போது இது இப்படி திருப்பி விட்டு அந்த ஸ்ட்ரிப்பு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பின்னாடி பக்கம் பிசிறு கீழே இருக்கணும். இப்போ அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதில் ரன்னரை போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம ரன்னரை போட்டதுக்கப்புறமா இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு 2 சைட்லேயும் 6 இன்ச்சு அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த சைட்லேயும் 6 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சது பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். 8.5 இன்ச்சு நீளமும் 1.5 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த துணியை மேலே 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. அது இப்படி மடித்து கீழே ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே மடித்து நம்ம ஏற்கனவே தைச்சலாம் அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டு வந்துடலாம்.
தைச்சதுக்கப்புறமா இதை வந்து இது மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. இப்போ இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி தைக்கும்போது அந்த பிசுறுலாம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேல் பக்கம் இருக்கிற அந்த ஜிப்பை இப்படி பிரித்து விட்டுட்டு அதை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு குட்டி பேக் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு இதை நம்ம தைச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.